தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், நடிகர் திரு கே ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கல்லூரியில பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு, நான், தம்பி நேரம் கழிச்செல்லாம் வந்துடுவார். ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்து வர்றார். நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படிதான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுல இருந்தே பார்த்துட்டோம். அற்புதமா யாரையுமே விடல, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகரா இருந்து தலைவரா போயிட்டார், ஒரு விஜய் நடிகரா வந்திருக்கார். தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு. அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பு சுமாராக தான் இருப்பார். ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னொரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உருவே மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம். இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பெருசா வரும். ஆனா வருவீங்க, மதுரைக்காரவங்களே வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கு, முயற்சி இருக்கு, திறமை இருக்கு. அந்த திறமையை நாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படிதான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம், கூத்தாடணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அன்பு செய்யணும் ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார். ஆனால் முடியல. ஆனால் இந்த படம் மனதறிந்த ஆழ் மனதோட வாழ்த்துறேன், நல்லா வரும். எனக்கு ஒன்னே ஒன்று, 300 கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை 100-150. ஆனால் இந்த ஒரு 5 கோடி 3 கோடியில் தயாரிக்கிற படமும் டிக்கெட் விலை தியேட்டரில் 100-150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார். மிக சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க. இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும். அவ்வளோதான். ஏழைகள் பயக்கூடாது தியேட்டரில் வந்தால். அவங்க
எளிய முறையில் 60 ரூபா 80 ரூபா 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். இப்போ பார்த்தா இந்த ஒரு 6 மாசத்துல ஒரு 5-6 சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. கதையை தான் பார்க்குறாங்க, கதாநாயகன் யாருன்னு பார்க்கறதில்ல. இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை. கமல்ஹாசன் ஒரு படம், மணிரத்னம் படம், என்ன லைஃப் பாருங்க, பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ், படம் சரியா இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான், கமல்ஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பலை, அந்த கதையை மக்கள் விரும்பல, அவ்வளோதான். அதனால டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல. கதை இருந்தால் யாரை கதாநாயகனை போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள். அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். மதுரை 16 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் அந்த காலத்துல முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுரையில உருவான இந்த படம் மதுரை 16 முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர்களெல்லாம் வெற்றி கொடி நாட்டும். ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார். இந்த டீம் பெரிய டீமா தமிழகத்தில் வளரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்க தான் சுமையா இருப்பியா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம், எனக்கு தெரியும். ஆமாம், அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ இருந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ இருந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் தியேட்டர் பாருங்க, ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு. அங்கிட்ட கேமராமேனை பாருங்க, அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தள்ளிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க, 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க, அவ்வளோ வர வச்சிருவோம். எங்க தூக்கணும் சொல்லுங்க, தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோட கூட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடா தான் இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிருச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு.
அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்க, அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்க இருக்காரு ஒருத்தர் பின்னாடி. சார் வந்துருக்கீங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு. ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்ல எல்லாருமே ஹீரோட்டனே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கும். ஆக்சுவலா ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு டைரக்டர் பேர் ஜானு எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணமே சித்திமே வெளியார கூட்டம் பைசா கொடுக்கணும்ல. அதனால ஒரே ஃபேமிலி குடும்பங்களாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது குத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பி வந்து நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டு அம்பிட்டு வரும். முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதி தளபதிட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம் ஆமாம். அதனால விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாம இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினத்துக்கு வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்பிளண்டர்லாம் வந்து காதலுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்கு. உடனே செயினத்துக்கு வெளியே விட்டான். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனா எடிட்டிங்ல ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணா விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன். நைஸா கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை விட்டி அடான்னு சத்தம் போட்டு சொல்ல இங்கே பேசாம இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசா ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்எஸ்சி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். விருந்தினர்கள் வெளியிட மதுரை 16 படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். JS Films திருமதி ஸ்ரீதேவி சின்னையா அவர்கள் மற்றும் திரு ஜீன் வில்லியம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் ஜான் தாமஸ் அவர்கள் இயக்க